தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். சுற்றுப்பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைத்தீங்க? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டீர்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். அது மட்டுமல்ல முரசொலி மாறன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு வருடம் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது கூட மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இப்பொழுது அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. என்ன நியாயம்? அதோட 2001 வருஷம் சட்டமன்ற பொது தேர்தல். அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டிட்டுதா இல்லையா? அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் யாருடன் வேண்டாலும் கூட்டணி வைப்பீர்கள், யாருக்கு ஆளை வேணாலும் பிடிப்பீர்கள், யாருக்கு வேணாலும் அடிமையாக இருப்பீர்கள். அண்ணா திமுக அப்படி அல்ல. உங்களை வீழ்த்த வேண்டும், தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும். ஆகவே இரண்டு கட்சியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது அந்த ஒத்த கருத்துடைய கட்சியின் அடிப்படையிலே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்ற என்பதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.